அவங்களை வெயிட் பண்ணி வர சொல்கிறாங்க. வண்டி வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் பண்ண வர சொன்னாங்க. வெயிட் பண்ண வண்டியில் வரட்டும். அங்கே நில்லுங்களா போங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம். கொஞ்சம் ரோடு வாங்க. எப்போ எப்போ ஒரு நாள் வெயிட் பண்ணிப்பா. இது பிடிக்கும். இது இந்த வண்டி தான். நல்ல வண்டி கைங்க நல்ல வண்டி. நான் கொஞ்சம் நிற்க சொல்லுங்க. வாங்க சார் வாங்க சொல்லுவாங்க. வேணுமா என்ன கொடுத்தா ஸ்கேன் பண்ணிக்கிறீங்களா? ஜெயசிஜி என்ன பண்ணுவாங்க? குடிக்கார் ஒன்றும் இல்லை வரல. டேபிள் போட்டு கொஞ்சம் நல்லா அழுத்திடும் சொல்லுவீங்க. ஓகே ஓகே. கடந்த 5ஆம் தேதி இரவு 12:30 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமான டாக்டர் திரு ஆனந்தன் அவர்கள் தாக்கப்பட்டதை எதிர்த்து கண்டித்து இன்றைக்கு காவல்துறை தலைவரிடம் நாங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புகார் மணி அளித்திருக்கிறோம். இதற்கு முன்னதாக இது குறித்து வெள்ளவேடு காவல் நிலையத்திலும் கமிஷனர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்து ஆவடி டிசி அவர்களிடத்திலே நேரடியாக எங்கள் புகாரினை அளித்து விலகி கொண்டிருக்கிறோம். இது தொடர்கதையாக தலித் தலைவர்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பின்மையை ஒரு அபாயகரமான சூழ்நிலையை நாங்கள் காவல்துறைக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. சென்ற ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டார். அதை எதிர்த்து அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறது. அதை எதிர்த்து அந்த நீதியை தடுப்பதற்காக நாட்டிலே பல்வேறு சதிகள் நடக்கும். ஆனால் மறைந்த தலைவருக்கு உரிய நீதியை பெறுவதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று என்னுடைய தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் ஆனந்த் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். எதிர்வரும் 13ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே மறுபடியும் அந்த வழக்கு வருகிறது. அதற்காகவும் அவர் சென்று வாதாட இருக்கிறார். இந்த நிலையில் 5ஆம் தேதி அவர் தாக்கப்பட்டது எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குகிறது. அந்த வழக்கிலே அவர்
வேண்டும் விட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக கூட நிகழ்ந்திருக்கலாம் என்கிற நிலையிலே நாங்கள் பார்க்க வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் புகாரை அளித்திருக்கக்கூடிய நரேஷ் பாபு என்கிற நபர் கட்சியில் சென்றவர் வேறொரு கட்சியை துவங்கியிருக்காரு. அந்த கட்சியிலே மாநில வழக்கறிஞர் அணி செயலாளராக இருக்கிறார். அவர்தான் இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார். அவர்கள் தான் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். எங்கள் தலைவரை வேவு பார்த்து யாரோ சதிகாரர்களுக்கு உணவு சொல்வதாக நாங்கள் எண்ணுகிறோம். காரணம் இரவு 12:30 மணி எங்கள் தலைவரின் வீட்டு அருகே உள்ள டோல்கேட் அருகே கோலப்பூஜை சாவடி என்று சொல்லக்கூடிய ஊரில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அமர்ந்திலே மறைத்திருந்து எங்கள் தலைவர் வருகின்ற நேரம் பார்த்து அவர் யாருக்கோ ஃபோன் செய்கிறார். இதை அறிந்து எங்கள் தலைவர் இறங்கி அவர் தெரிந்தவர் என்பதற்காக இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய், யாரிடம் பேசுகிறாய், உனக்கு இப்போது என்ன இங்கே வேலை என்று கேட்கிறது. நான் டீ குடிக்க வந்தேன் என்று சொல்கிறார். அவருடைய வீடோ பெரம்பூரில் இருக்கிறது. எங்களுடைய தலைவரின் வீடோ பட்டாபுராமில் இருக்கிறது. இரவு 12:30 மணிக்கு பட்டாபுரம் அருகில் வந்து அவர் டீ குடிப்பதாக சொல்வது நம்பும்படியாக இல்லை. ஆகவே கேட்கிறார், நீங்கள் இந்த நேரத்தில் டீ குடிப்பதுக்கு இந்த இடத்துக்கு வர வேண்டுமா? நான் செங்கல்பட்டுக்கு போய் வரேன், வந்து நான் இங்கே டீ குடிக்கிறேன். செங்கல்பட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய வழி இது அல்ல. அவர் மதுரவாயில் போய் பார்க்க வேண்டும் அல்லது தாம்பரம் வழியாக சென்று அவர் வீட்டுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் 12 மணி அளவில் எங்கள் தலைவரை கண்காணிப்பதற்காகவும் உணவு பார்ப்பதற்காகவும் வேவு பார்ப்பதற்காகவும் யாரோ சதிகாரர்களுக்கு எங்களுடைய தலைவருடைய போக்குவரத்தை குறித்து தகவல் சொல்வதற்காகவும் தான் அவர் அப்படி இருக்கிறார் என்பது நாங்கள் சந்தேகப்பட்டு நாங்கள் அந்த இடத்திலே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறிய நிலையில் எங்கள் தலைவரை அவர் தாக்கியிருக்கிறார்கள். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இதை குறித்து நாங்கள் எங்களுடைய தேசிய தலைமைக்கு நாங்கள் தகவல் அளித்திருக்கிறோம். அது குறித்தும் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம். மறுபடியும் ஒரு தலைவரை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பிறந்து இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொரு முறையாக இப்படி அவர்கள் கொல்லப்படுவதும் தாக்கப்படுவதும் இங்கே தமிழ்நாட்டிலே சர்வ சாதாரணமாக நடக்கிறது. இது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த புகாரை அளிக்கிறோம். இது குறித்து நாங்கள் போராட்ட களம் அமைத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்டணங்களை பதிவு செய்வோம். இந்த நேரத்தில்